சமீபத்தில் வடகிழக்கு தாய்லாந்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவுதுன்னு எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கும் தாய்லாந்து கம்போடியா எல்லை பகுதிகளில் இருந்து 50 கிலோமீட்டர் வரை இருக்கிற இடங்களுக்கு செல்வது பாதுகாப்பு இல்லைன்னு சில நாடுகள் அவங்க மக்களுக்கு வலியுறுத்தியிருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பகுதி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அமைதியான மாகாணமாக இருந்த அந்த நிலம் ஒரு பெரிய கலாச்சார சந்திப்போட அத்தியாயத்தை எழுதுச்சு. வங்காள விரிகுடாவை கடந்து தமிழர்களுக்கும் கெமுர் மக்களுக்கும் இடையே வணிகம், கலை, இலக்கியம் மற்றும் பக்தி இவை எல்லாமே சந்திக்கிற ஒரு இடமா இது இருந்துச்சு. இன்னைக்கும் இங்க இருக்கிற கோயில்கள் மற்றும் வரலாற்று எச்சங்கள் தமிழ் கெமுர் நாகரிகங்களோட பல சான்றுகளை கொண்டிருக்கு. ஆமாங்க, நான் பூரிராம பத்தி தான் சொல்றேன். நம்ம பூரிராம பத்தி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதில் தாய்லாந்தின் கைலாயம்னு அழைக்கப்படுற ஃபனோங்ரங் சிவன் கோயிலை பற்றி முழுமையாக பார்த்துருக்கோம். அதோட அங்கே இருக்கிற காரைக்கால் அம்மையாருடைய சிலை, கல்வெட்டுகள், சிவலிங்கத்தோட ஒற்றுமை, தமிழ் வணிகர்கள் இங்கே ஏற்படுத்தின தாக்கம், இப்படி பல விஷயங்களை போன பதிவில் பார்த்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலனா மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த பதிவில் பூரிராமில் இருக்கிற பிரசாத் ஃபனோங்வான், பிரசாத் முவாங்தாங், பிரசாத் பன்பு போன்ற சிவன் கோயில்கள், இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பல்லவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் மற்றும் நாணயங்கள், தமிழர்கள் விட்டு சென்ற தடங்கள் மற்றும் இந்த அழகான ஊரோட இயற்கை வளம், இப்படி பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. பூரிராமில் பழங்கால கோயில்கள் மட்டும் இல்லை, இங்கே செயலற்ற எரிமலைகள், காடுகள் நிறைந்த ஒரு அழகான மாகாணம். கவுக்ரதாங் வனப்பகுதி பசுமை கொஞ்சர செயலற்ற எரிமலையை ஒட்டி இருக்கிற ஒரு அழகான வனப்பகுதி. இது போன்ற பல அம்சங்கள் நிறைஞ்சது தான் பூரிராம். இந்த மாகாணத்தில் கிட்டத்தட்ட 900 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு காடுகள் இருக்கு. தென்கிழக்கு ஆசியாவோட சிறந்த வன வழித்தடங்களில் ஒன்றான தாப்ரியா தேசிய பூங்கா மற்றும் தாங்யாய் வனவிலங்கு சரணாலயம் போன்ற பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை கொண்டது. அது மட்டும் இல்லைங்க, பூரிராம் பறவைகளுக்கான ஒரு புகலிடமாக இருக்கு. சானாம்பின் மற்றும் ஹுவாய்தலாத் ஈர நிலங்களில் வாத்துகள், ஐபிஸ் மற்றும் அரிய சாரஸ் கிரேன் கூட ஒவ்வொரு குளிர்காலத்துக்கும் வருது. இங்க இருக்கிற டாங்யாய் வனப்பகுதியில் அடிக்கடி கூட்டமாக யானைகள் கடக்கிறத பார்க்க முடியும். எரிமலைகள் முதல் செழிப்பான ஈரநிலங்கள் வரை வரலாறு மற்றும் இயற்கை அருகருகே வாழ்ற ஒரு அரிய இடம்தாங்க பூரிராம். பூரிராம்க்கு நான் வந்ததும் முதல்ல சாலாக் முவாங்பாக்னு அழைக்கப்படுற பூரிராம் நகரத்தூண் கோயிலுக்கு தான் போனேன். பொதுவாக தாய்லாந்தில் இது மாதிரி நகரத்தூண்களை வழிபடுற வழக்கம் இருக்குங்க. நிறைய நகரங்களில் இது மாதிரி நகரத்தூண் மற்றும் நகரத்தூண் கோயில்களை பார்க்கலாம். பேங்காக்ல கூட இப்படி ஒரு கோயில் இருக்கு. பொதுவாக சியாம் சக்ரி வம்ச ஆட்சியின் போது ஒரு நகர கட்டமைப்பதற்கு முன்னாடி அந்த நகர ஆன்மாவை குறிக்கிற விதமா ஒரு தூணை எழுப்புவாங்க. மக்களோட பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமா இந்த தூணை வழிபடவும் செய்கிறாங்க. காலப்போக்கில் இந்த தூண்களுக்கு கோயில்களையும் கட்டி எழுப்ப தொடங்கிட்டாங்க. இப்படி தாய்லாந்து முழுவதும் பல ஊர்களில் நகரத்தூண் கோயில்களை பார்க்கலாம். நகரத்தோட மையத்தில் இந்த கோயிலை 1969 தான் கட்டினாங்க. இந்த இடத்துக்கு அருகேயே ஒரு காலத்தில் 10ஆம் நூற்றாண்டு கெமுர் கோயில் ஒன்று இருந்ததாகவும் இங்கே அகழ்வாய்வு செஞ்ச போது ஒரு சிவலிங்கம் கிடைச்சதாகவும் சொல்கிறாங்க. அதனால் இங்கே இருக்கிற பழமையான நகரத்தூணுக்கு கோயில் எழுப்பணும்னு முடிவு செஞ்சப்போ அதுக்கு இந்த புனிதமான இடம்தான் சரியாக இருக்கும்னு தேர்வு செஞ்சாங்க. அதோட அந்த கோயிலை பாரம்பரிய கெமுர் பாணியிலேயே கட்டினாங்க. இது பூரிராமுக்கு இருந்த பண்டைய கெமுர் தொடர்புக்கு ரொம்பவே பொருத்தமாக இருந்தது. இங்கே நடுவில் இருக்கிறது தான் பூரிராமோட நகரத்தூண். பூரிராமுங்கிற சொல்லுக்கே மகிழ்ச்சியான நகரம்னு பொருள். இந்த கோயிலை சுற்றி நான் பார்த்துட்டேன், ஆனால் இங்கே முன்பு அகழாய்வில் கிடைச்ச சிவலிங்கம் எங்கேயுமே இல்லை. பூரிராம சுற்றி இருக்கிற வேறு இடங்களில் இதை தேடி பார்க்கலாம்னு இருக்கேன். குறிப்பாக அருங்காட்சியகங்களில் பார்க்கணும். இந்த கோயிலோட உட்புறச்சுவர் ரொம்ப அழகாக வண்ணமயமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல அப்படி ஒரு அமைதி நிலவுதுங்க.
நான் பொறுமையாக அங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இந்த அமைதியை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கோயிலை சுற்றி இருக்கிற வாயில்களில் கருடா, ஹயக்ரீவர், நரசிம்மர், விநாயகர் போன்ற சிற்பங்கள் நிறைஞ்சு இருக்கு. இந்த கோவிலோட கோபுரம் கெமூர் கட்டிடக்கலை பாணியில் எழுப்பியிருக்காங்க. சிவன் ஆடல் வல்லான் தோற்றத்தில் காட்சியளிக்கிறது, நாட்டிய பெண்கள், யானை மீது திரிசூலத்தோட சிவபெருமான் போன்ற பல சிற்பங்கள் கோபுரத்தில் இருக்கு. கோபுரம் முழுக்க ஒவ்வொரு முனையும் 5 தலை நாகத்தால் நிறைஞ்சு இருக்கு. இது கெமூர் கட்டிடக்கலையோட முக்கியமான அம்சம். இன்னும் சொல்ல போனா குறுக்கே நின்று தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த 5 தலை நாகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே 5 தலை நாகம் போல காட்சி அளிக்கிறது கூடுதல் சிறப்பு. பூரிராம் பயணத்தை இந்த மாகாணத்தோட ஆன்மாவா இந்த மக்கள் நினைக்கிற இந்த இடத்துல இருந்து தொடங்கினது ரொம்பவே அர்த்தமுள்ளதா இருந்தது. இங்கிருந்து நான் கிளம்பும்போது கோயிலுக்கு வெளியில இருக்கிற குளத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த குளத்தை உத்து பார்க்கும்போது தான் இது இன்னைக்கு நவீன கட்டுமானங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு கெமூர் கால குளம்னு புரிஞ்சுது. இதோட கீழ் கட்டுமான அடுக்க பார்த்தா கெமூர் கால லேட்ரட் கற்களாலான கட்டுமானம் தென்படும். இதுக்கு முன்னாடி பதிவில் நாம் பார்த்த தாய்லாந்து வடகிழக்கு எல்லையில் லாவோஸ் நாட்டை ஒட்டி இருக்கிற பிரசாத் குப்பண்ணா கோயிலோட குளத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் சொல்கிறது புரியும். அதை விட இந்த குளம் அளவில் பெரியதாக இருந்தாலும் அதே பாணியில் அதே அளவிலான லேட்ரைட் கற்களால் தான் இதை கட்டியிருக்காங்க. வழியில் பூரிராம் முழுக்க நான் பார்த்துக்கிட்டே வந்தேங்க. நிறைய நீர்நிலைகள், சாலைகள், கால்வாய்கள், ஏன் பாலங்கள் கூட கெமூர் கால கட்டுமானங்களை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லைங்க, இது இன்னைக்கும் சிறப்பான பயன்பாட்டில் இருக்கு. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கெமூர் கட்டுமானங்களோட தரத்தை இது எடுத்து காட்டுதுங்க. இங்கே மட்டுமா, கெமூர் ஆட்சி செஞ்ச கம்போடியா, வியட்நாம் பகுதிகளில் கூட இன்னைக்கும் சில கெமூர் கால பாலங்களை பயன்பாட்டில் பார்க்க முடியும். கெமூர் வரலாற்று ஆர்வலர் மற்றும் தாய்லாந்து அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் திரு அலங்கான் அவர்கள் கெமூர் நகர கட்டமைப்பு மற்றும் பொதுப்பணிகள் பற்றி என்ன சொல்றாருன்னு கேட்போம். இன்றைய கம்போடியாவை மையமாக கொண்ட கெமர் பேரரசு அதன் அதிநவீன நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் வடிவமைப்புக்கு பெயர் போனது. அங்கோர் காலத்துல கெமர் நகர்ப்புற மையமான அங்கோர் கவனமா திட்டமிடப்பட்டு சிறந்த கட்டமைப்பு கொண்ட தெருக்கள், விரிவான நீர் மேலாண்மை அமைப்புகள் மற்றும் பெரிய கோயில் வளாகங்களை கொண்டிருந்தது. நீர்த்தேக்கங்கள் மற்றும் கால்வாய்களோட பயன்பாடு, நிலையான விவசாயம், நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் வெள்ளக் கட்டுப்பாட்டை உறுதி செஞ்சது. அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட நகர மையங்களுக்கும் நீண்டகால செழிப்புக்கும் அது பங்களித்தது. கெமர் பேரரசின் செல்வாக்கு மேற்கு நோக்கி இன்றைய தாய்லாந்தோட வடகிழக்கு பகுதிக்கும் பரவுச்சு. அங்கு பிம்மாய், ஃபானோம்ராங் மற்றும் மூவாங் டாம் போன்ற ஏராளமான துணை நகரங்கள், கோயில்கள் மற்றும் நிர்வாக மையங்கள் நிறுவப்பட்டன. அவை பெரும்பாலும் வர்த்தக பாதைகளிலும் வளமான பகுதிகளுக்கு அருகிலும் கட்டப்பட்டு பேரரசின் அரசியல் மற்றும் பொருளாதார வலிமையை வலுப்படுத்தின. கெமர் பேரரசின் நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சாலை அமைப்பும் இந்திய துணைக்கண்டத்திற்கும் சீனாவிற்கும் இடையிலான தரைவழி வர்த்தகத்தை எளிதாக்கின. கடல் வழிகள் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்திற்கான சந்திப்புகளாக முக்கிய நகரங்கள் செயல்பட்டன. இந்திய வணிகர்கள் ஜவுளி, மசாலா பொருட்கள், மணிகள், ரத்தினங்கள் மற்றும் மத கருத்துக்களையும் கொண்டு வந்தனர். அதே நேரத்தில் சீன வணிகர்கள் மட்பாண்டங்கள், பட்டு மற்றும் உலோகப் பொருட்களை கொண்டு வந்தனர். இதனால் கெமர் பேரரசின் நகரங்கள் பொருட்கள், கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்பத்தின் பரிமாற்றத்திற்கான முக்கியமான மையங்களாக மாறி இந்தோ சீன மக்களிடையே பல நூற்றாண்டுகளாக தொடர்புகளை வளர்த்தன. சுருக்கமாக சொன்னால், கெமர் பேரரசின் நகர்ப்புற திட்டமிடல் உள்நாட்டு நிர்வாகம் மற்றும் விவசாயத்தை ஆதரித்ததோடு மட்டுமல்லாமல் நவீன காலத்திற்கு முந்தைய ஆசிய வர்த்தகத்திற்கான கிழக்கு மற்றும் மேற்கு இடையே ஒரு முக்கியமான பாலமாகவும் இப்பகுதியை மாற்றியது. இப்படி 12ஆம் நூற்றாண்டுல வளர்ச்சி மற்றும் கட்டமைப்புல ஒரு மேம்பட்ட நிலமா கெமூர் சாம்ராஜ்யம் உருவெடுத்தது.
அந்த காலகட்டத்தில் உலகின் மிகப்பெரிய நகரம் இதோட தலைநகரம் அங்கோர் தான். இந்த தலைநகர் மட்டும் 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நல்ல வளர்ச்சியடைந்த ஒரு சமூக கட்டமைப்போட இருந்தது. இதை சுற்றி மட்டும் சுமார் 10 லட்சம் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் இது ரொம்பவே அதிகம். இதே காலகட்டத்தில் ஒப்பிட்டு பார்த்தா லண்டனில் 50,000, பிரான்ஸில் 1 லட்சம், சீனாவின் ஹாங்சோவில் 8 லட்சம், தஞ்சாவூரில் 3 லட்சம்னு மக்கள் தொகை இருந்தது. தொழில் புரட்சிக்கு முந்தைய உலகின் மிகப்பெரிய நகரம் அங்கோர் தாங்க. இது பரந்த நீர்த்தேக்கங்கள், கால்வாய்கள், நெடுஞ்சாலைகள், மருத்துவமனைகள் மற்றும் கோயில்களை கொண்டிருந்தது. இது அந்த அரசோட செல்வ செழிப்பையும் திட்டமிடலையும் எடுத்து காட்டுது. இங்கே 11ஆம் நூற்றாண்டுல மேற்கே கட்டப்பட்ட ஒரு நீர்த்தேக்கம் சுமார் 8 கிலோமீட்டர் நீளமும் 2 கிலோமீட்டருக்கும் மேல அகலமும் கொண்டிருந்துச்சு. அதாவது இன்றைய சிங்கப்பூரோட மெரினா பேயை விட 3 மடங்கு பெருசா இருக்கும்னா பாருங்க. இது மாதிரி பல நீர்த்தேக்கங்கள் ராஜ்யம் முழுதும் கட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு நீர்த்தேக்கமும் கிட்டத்தட்ட 1000 ஹெக்டேர் விளைநிலத்துக்கு நீர்ப்பாசனம் செய்யும் அளவுக்கு தண்ணீரை சேமிக்குது. நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் நீளமுள்ள நேரான லேட்ரைட் சாலைகள் அங்கோர் நகரை இன்றைய தாய்லாந்தில் உள்ள பிம்மை, பனோங்ராங் மற்றும் முவாங்தாங் போன்ற பிற நகரங்களோட இணைக்குது. இதுவரைக்கும் யாரும் பதிவு செய்யாத முவாங்தாங் கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன். பூரிராம்ல இருந்து 64 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் இருக்கு. இங்க இருந்து தாய்லாந்து கம்போடியா பார்டர் வெறும் 20 கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்குங்க. அதனால இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இங்க போறது அவ்வளோ பாதுகாப்பு இல்லை. நான் போனது கடந்த மே மாதம். அப்ப நிலைமை இவ்வளோ மோசமா இல்லை. இந்த அழகான முவாங்தாங் கோயில் 10ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில். முவாங்தாங் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடிவார கோட்டைன்னு அர்த்தம். அதாவது இந்த கோயிலை அடிவார கோட்டை கோயில்னு இந்த மக்கள் அழைக்கிறாங்க. அதுக்கு காரணம் இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இதே காலகட்டத்தை சேர்ந்த பனாங்ருங் கோயில் ஒரு மலை உச்சியில இருக்கிறதுனால இந்த கோயிலை வேறுபடுத்த அடிவார கோட்டை கோயில்னு சொல்றாங்க. இது பிற்காலத்துல மக்கள் இதுக்கு சூட்டின பெயர். ஆனா கெமூர் காலத்துல இதோட உண்மையான பெயர் என்னன்னு இன்னைக்கு வரையும் கண்டுபிடிக்கப்படலை. ஏன்னா துண்டு துண்டா இங்க சில சிறிய கல்வெட்டுகள் மட்டும்தான் இந்த கோயில்ல கிடைச்சிருக்கு. இந்த கோயிலோட எழில் கொஞ்சிற தோற்றத்தை பருந்து பார்வையில பார்க்கும்போது மெய் சிலிர்க்குதுங்க. இன்னைக்கே இப்படி இருக்கே, இந்த கோயில் 1000 வருடத்துக்கு முன்னாடி பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்த முவாங்தாம் நகரத்துல எப்படி இருந்திருக்கும்? சூரியன் ஒளி கீற்ற பாய்ச்சிற ஒரு காலை பொழுதுல யாத்ரிகர்கள், வணிகர்கள் மற்றும் அரச காவலர்கள் கிழக்கு வாயில் வழியாக வர்றாங்க. கோயிலோட முற்றத்துல தாமரை மலர்கள் நிரப்பப்பட்ட குளங்களை ஒட்டி துறவிகள் ஓலை பிரதிகளை எடுக்கிறாங்க. நடன மங்கைகள் ஒத்திகை பார்க்கறாங்க. கோயிலோட மையப்பகுதியில சிவலிங்கத்துக்கு பூஜைகள் செய்யப்படுது. சுற்றுச்சுவரை புராண கதைகள் அலங்கரிக்குது. கோயிலை சுத்தி இந்த நகரமே பரபரப்பா இயங்குது. கிராமவாசிகள், வணிகர்கள் மற்றும் படை வீரர்கள் தங்கள் இயல்பான வாழ்க்கையை தொடங்குறாங்க. தமிழ் மற்றும் சீன வணிகர்கள் பொருட்களை யானையிலிருந்து இறக்குறாங்க. இப்படி இந்த நகரமே இந்த கோயிலை சுத்தி இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி 300 ஆண்டுகள் முவாங்தாம் சிறப்பா செயல்பட்டது. கெமூர் பேரரசோட வீழ்ச்சி 13ஆம் நூற்றாண்டுல தொடங்குச்சு. 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டுல வீழ்ச்சியை நோக்கி வேகமா பயணிச்சது. இந்த காலகட்டத்தில் முவாங்தாம், பனோங்ராங் போன்ற கோயில் நகரங்கள் அரசியல் முக்கியத்துவத்தை படிப்படியா இழந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் அரச அதிகாரம் பலவீனம் அடைஞ்சது. கோயில்கள், நீர்ப்பாசன அமைப்புகள் மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகளுடைய பராமரிப்பு சாத்தியமற்றதா மாறிடுச்சு. வர்த்தகம் மற்றும் புனித யாத்திரை வழிகள் அங்கோர் போன்ற பிற இடங்களுக்கு மாறிச்சு. உள்ளூர் மக்கள் இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இடம்பெயர்ந்தாங்க. இந்த இடம் வெறிச்சோடி இயற்கைக்கு பலியாக தொடங்குச்சு. 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு மேலா இங்க யாருமே வாழல.
1950களில் தான் நொக்கன் ராஜசிம்மா, சுரின் மற்றும் உபோன் ரச்சதானி போன்ற ஊர்களில் இருந்து சில மக்கள் இந்த ஊருக்கு வந்து குடியேறினாங்க. 1901 ஐமானியருங்கிற பிரெஞ்சு தொல்லியல் அறிஞர் தான் இந்த இடத்துல முத ஆய்வு செஞ்சு ஒரு புத்தகமாக வெளியிட்டார். இதன் மூலமாக தான் இந்த கோயில் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறம் காட்டுப்பகுதியில் சிதலமடைஞ்சு இருந்த இந்த கோயிலை பல கட்ட சீரமைப்புக்கு பின்னர் 1997 தாய்லாந்து அரசாங்கம் இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைக்கு இந்த கோயிலை மீட்டெடுத்துச்சு. நாலா பக்கமும் வாசல்கள் கொண்ட இந்த கோயிலில் நான் கிழக்கு வாசல் வழியாக தான் நுழைஞ்சேன். இந்த வாசல் நேராக சன்னதியை நோக்கி இருக்கு. இந்த வாசலோட முகப்புல கலைநயத்தோட கெமுர் பாணியில காளிங்க நர்தன கிருஷ்ணரை காட்டுது. அங்கிருந்து உள்ள வந்ததும் 2 பக்கமும் குளத்தோட கூடிய வெளிப்பிரகாரம் ரொம்பவே அழகா தோற்றமளிக்குதுங்க. இந்த குளத்தை நாகங்கள் பாதுகாக்கிறது போல சுற்றுச்சுவர் அமைச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே எப்படி ஒரு அற்புதமான கட்டிட வடிவமைப்பு! நாலாபுறங்கள்லையும் வாசல்கள் கொண்ட 2 அடுக்கு சுற்றுச்சுவர், அதுக்கு நடுவுல பிரகாரத்துல ஆங்கில எழுத்து எல் வடிவத்துல 4 குளங்கள். ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அருமையான வடிவமைப்பை செஞ்சிருக்காங்க. இந்த கோவில் நடுவுல 5 கோபுரங்களும் 2 பன்னலாய்னு சொல்லப்படுற கட்டிடங்களும் இருக்கு. அதாவது நாம் ஏற்கனவே பல கெமுர் கோயில்களில் பார்த்த மாதிரி பன்னல்லாய்னு சொல்லப்படுற அறைகள், கோப்புகள் மற்றும் சுவடிகளை வைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னு அறிஞர்கள் நம்புறாங்க. அங்கிருந்து சில படிகளில் ஏறி உட்புற வாசல் வழியா நுழைஞ்சு கோயிலோட பிரதான சன்னதி இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். இந்த நொடியில தான் இந்த கோயிலோட பிரம்மாண்டமான 5 கோபுர தோற்றம் தெரிஞ்சுது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்னு என் கண்ணு முன்னாடி விரிஞ்சுது. இந்த 5 கோபுரத்துல முற்றிலுமா இடிஞ்சு போன நடுவுல இருக்கிற பிரதான கோபுரத்துக்குள்ளதான் மிகப்பெரிய சிவலிங்கம் இருந்திருக்கு. இங்க நடந்த அகழாய்வுல அந்த சிவலிங்கத்தையும் கண்டுபிடிச்சாங்க. இப்போ அது பூரிராம் அருங்காட்சியகத்துல இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோபுரம் பொன்னால மெய்யப்பட்டிருந்ததுன்னு சான்றுகள் சொல்லுது. இந்த சிவலிங்கம் ஃபனோங்ரம் கோயில்ல இருக்கிற மாதிரியே இருக்குங்க. தமிழ் சைவ ஆகம விதிகளின்படி பெரும்பாலான சிவலிங்கங்கள் 3 பாகங்கள் கொண்டிருக்கும். அதாவது கீழே சதுர வடிவத்துல பிரம்மபாகம், எண்பட்டை அதாவது ஆக்டகனல் வடிவத்துல விஷ்ணு பாகம், அதற்கு மேலே உருளை வடிவத்துல சிவனை குறிக்கும் விதமா ருத்ர பாகமும் இருக்கும். இது படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தலை குறிக்கும். இந்த முறையை தமிழ் சைவ ஆகம விதிகள் தான் நடைமுறைப்படுத்தியதுங்கிறது முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒன்று. அதே ஃபனோங்ரம் கோயிலில் பிரதான சன்னதியோட முகப்புல 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பெண் துறவியான காரைக்கால் அம்மையாரோட சிலையை பார்த்தோம். அநேகமாக இந்த கோபுரத்தோட முகப்புலையும் சிவன் ஆடல் வல்லான் தோற்றத்தில் காரைக்கால் அம்மையாரோட இருக்கிற சிற்பத்தை வடிவமைச்சிருக்கவே வாய்ப்பு ரொம்ப அதிகம். நீங்கள் இன்னும் ஃபனோங்ரம் கோயிலோட வீடியோவை பார்க்கலனா மறக்காமல் அதையும் பாருங்கள். இங்கே அகழாய்வில் பிள்ளையார் சிலை, சேதமடைஞ்ச வேறு சில சிலைகள் மற்றும் துவாரபாலர்கள் சிலையும் கிடைச்சிருக்குங்க. இந்த துவாரபாலர்கள் சிலையும் 7 அடி உயரத்தில் அப்படியே ஃபனோங்ரம் கோயிலில் பார்த்த மாதிரியே இருக்கு. 2ல் ஒரு துவாரபாலர்கள் சிலை முழுசா நல்ல நிலையில் கிடைச்சாலும் இன்னொன்று முற்றிலுமா சேதமடைஞ்சிருச்சு. அந்த துவாரபாலர்கள் சிலையையும் சேர்த்து பார்த்தா அந்த காலத்தில் இந்த கோயில் எவ்வளோ அழகா எழில் கொஞ்சிற தோற்றத்தில் இருந்திருக்குன்னு நல்லாவே யூகிக்க முடியுது. இந்த நிலையிலையும் இந்த கோயில் அழகாவே இருக்குங்க. கெமுர் கட்டிடக்கலையை எடுத்து காட்டுற மற்றும் ஒரு அழகான கோயில் இது.
இந்த கோயில் லேட்ரைட் மற்றும் சாண்ட்ஸ்டோன் கற்களோட கலவையில் கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கிற 2 பன்னலாய்க்களும் ரொம்பவே சேதமடைஞ்சிருக்குங்க. மேல்கூரை இல்லாமல் இடிஞ்ச நிலையில் வெறும் சுற்றுச்சுவர் மட்டும்தான் இருக்கு. அங்க வடக்க இருக்கிற கோபுரத்தோட முகப்புல சிவனும் பார்வதியும் நந்தி மேல இருக்கிற காட்சியை செதுக்கி இருக்காங்க. இந்த கோபுரத்துக்குள்ளயும் சிவலிங்கம் இருந்திருக்குங்க. இப்ப சிவலிங்கத்தோட பீடம் மட்டும்தான் இங்க இருக்கு. இங்க பாத்தீங்களா, தாமரை மொட்டு வடிவத்துல இங்க இருக்கிறது ஒரு காலத்துல இந்த கோபுரத்தோட உச்சியை அலங்கரிச்ச அமலகம். அதாவது கோபுரத்தோட கலசம் பொருத்தப்பட்டிருக்கிற ஒரு கல்வட்டம். கோபுரத்தோட உறுதித்தன்மைக்கு இது ரொம்பவே முக்கியங்க. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில் பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்தப்ப எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குங்க. இதுவரைக்கும் யாருமே பதிவு செய்யாத இந்த கோயிலோட வரலாற்றை பதிவு செஞ்சதுல எனக்கு ரொம்பவே மனநிறைவா இருக்குங்க. இந்த கோயில் நிச்சயமா கெமூர் கட்டிடக்கலையோட ஒரு அற்புதங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலுக்கு வடக்கே ஒரு மிகப்பெரிய நீர்த்தேக்கத்தையும் 10ஆம் நூற்றாண்டிலேயே வெட்டியிருக்காங்க. அது எவ்வளோ பிரம்மாண்டமா ஒரு துல்லியமான செவ்வக வடிவத்தில் இருக்குன்னு பாருங்க. எல்லாத்துக்கும் மேலே 1000 ஆண்டுகளை நெருங்கியும் இன்னும் சிறப்பான பயன்பாட்டில் இருக்குங்கிறது தான் பிரமிப்பா இருக்கு. உண்மையிலேயே கெமூர் ஆட்சியாளர்களோட நீர் மேலாண்மை நம்ப முடியாத ஒரு அற்புதம் தாங்க. முவாங்தாம்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன அருங்காட்சியகம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அங்கதான் இப்ப நான் போறேன். இது ரொம்பவே சின்ன அருங்காட்சியகங்க. இன்னும் சொல்ல போனா இது வெறும் புகைப்பட கண்காட்சின்னு தான் சொல்லணும். முவாங்தாம் கோயிலை பத்தின தகவல்கள் மற்றும் இந்த அகழாய்வின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அந்த காலத்துல இந்த கோயில் எப்படி இருந்திருக்கும்னு ஒரு மாதிரியையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இங்க இருக்கிற காப்பாளர் சிரிச்ச முகத்தோட வரவேற்று இங்க இருக்கிற புத்தகங்களை காமிச்சாரு. அதுல சில புத்தகங்களை நான் வாங்கவும் செஞ்சேன். முவாங்தாம்ல இருந்து நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு. பூரிராமுக்கு போற வழியில இன்னும் பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்குங்க. முவாங்தாம்ல இருந்து பூரிராம நோக்கி திரும்பும் போது இதே பிரதான சாலையில தான் அங்கோர்ல இருந்து பிம்மை வர அந்த காலத்துல போயிருப்பாங்கன்னு நினைக்கும் போது பிரமிப்பா இருக்குங்க. இந்த பூரிராம் மாகாணத்துல மட்டும் 70க்கும் மேற்பட்ட கெமூர் கால சிவன் கோயில்கள் இருக்குங்க. நான் போய்கிட்டு இருக்கிற இந்த சாலையிலேயே 15க்கும் மேற்பட்ட சிவன் கோயில்கள் இருக்குன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த வரைபடத்தை பாருங்க. இந்த சாலை முழுவதும் சீரான இடைவெளியில இத்தனை கோயில் எதுக்கு கட்டுனாங்க? இதுக்கான பதில் கம்போடியாவின் தாப்ராம் கோயில்ல இருக்கிற கல்வெட்டுல இருக்கு. 12ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியை சேர்ந்த இந்த கல்வெட்டு 7ஆம் ஜெயவர்மன் ராஜ்யம் முழுவதும் 102 ஆரோக்கிய சாலைகள் கட்டுனதாகவும், அங்கோர்ல இருந்து பிம்மை செல்ற சாலை நெடுக 17 தர்மசாலைகள் கட்டுனதாகவும் சொல்லுது. இதன் மூலமா இந்த சாலையோர சிறிய கோயில்கள் எல்லாமே தங்கும் இடங்களா செயல்பட்ட தர்மசாலைங்கிறது தெளிவா தெரியுது. தர்மசாலைங்கிறது நம்ம ஊர்ல இருக்கிற சத்திரங்கள் போல பயணிகள், வணிகர்கள், வழிப்போக்கர்கள்னு பலரும் தங்கி ஓய்வெடுத்து போறதுக்காக கட்டப்பட்டது. முவாங்தாம்ல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் 12ஆம் நூற்றாண்டுல ஒரு ஆரோக்கிய சாலையா செயல்பட்ட குட்டி ரிஷி பங்னாங் புவாலாயில தான் நான் இருக்கேன். ஜெயவர்மன் கட்டின 102 ஆரோக்கிய சாலைகள்ல இதுவும் ஒன்று. நம்மளுடைய சக்கான் நோக்கான் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா அங்கே இருந்த குப்பண்ணா கோயில்லையும் இந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பு ஒரே மாதிரியா இருக்கு. இது ஒரு காலத்துல பல பேருக்கு வைத்தியம் பார்த்த ஒரு மருத்துவமனைன்னு நினைக்கும் போது
இது எப்படிப்பட்ட உன்னதமான திட்டம்னு பாருங்க. கிழக்கு நோக்கி ஒற்றை கோபுர வாசல், அதுக்கு நேரா இருக்கிற பிரதான சந்நிதி, தென்கிழக்குல பன்னலாய் மற்றும் இதை சுத்தி சுற்றுச்சுவர், கோயிலுக்கு வெளியில வடகிழக்குல ஒரு குளம். இந்த வடிவமைப்புல தான் எல்லா ஆரோக்கிய சாலைகளும் இருக்கு. இந்த இடம் சரியா பராமரிக்கப்படாம இருக்கிறது வேதனையா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோயிலோட சன்னதிக்குள்ள சிவலிங்கத்தை காணோம். நான் வெளியில வந்து சுத்தி பார்க்கும்போது அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு மரத்துக்கடியில சிவலிங்கத்தோட பாகங்களை பார்க்க முடிஞ்சுது. இப்படி கவனிப்பே இல்லாம இந்த இடம் இருந்தா கண்டிப்பா காலப்போக்குல இந்த வரலாற்று பொக்கிஷங்கள் தடங்களே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடும். அப்படி பல கோயில்கள் தாய்லாந்தோட வடகிழக்குல சுவடுகளே தெரியாம அழிஞ்சிருச்சுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு கோயிலையும் பதிவு செய்யறதோட உள்ளூர் தொல்லியல் துறைக்கும் என்னோட வேண்டுகோளை தொடர்ச்சியா பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இன்னும் பல வரலாற்று ஆய்வுகள் செய்யப்பட வேண்டிய இந்த இடத்தை கண்டிப்பா பாதுகாக்கணும். சரி, ஒரு ஆரோக்கிய சாலையை பார்த்தாச்சு. அப்படியே ஒரு தர்மசாலையையும் பார்த்துடலாம். தொடர்ந்து அந்த சாலையில் பயணிச்சப்போ கூகுள் மேப் உதவியோட பக்கத்தில் பிரசாத் பன்பூன்னு ஒரு கோயிலை காமிச்சுது. அதை பயன்படுத்தி அங்கே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல கோவிலையே காணோம். ஒரே குழப்பம். அந்த இடத்துல ஒரு அரசு பள்ளி தாங்க இருந்துச்சு. சரி, அந்த பள்ளியில் யாருக்கிட்டையாவது இதை பற்றி கேட்போம்னு இறங்கும்போது தான் அந்த கோயில் அந்த பள்ளியுடைய வளாகத்துக்குள்ளேயே இருக்குன்னு தெரிஞ்சுது. நான் இதுவரையும் பார்த்த இது மாதிரி சிறிய கோயில்களை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இத்தனை ஜன்னலை நான் வேற எங்கேயுமே பார்க்கலங்க. இந்த கோயிலும் ஜெயவர்மன் காலத்தில் கட்டியிருந்தாலும் இது ஒரு ஆரோக்கிய சாலை இல்லைங்க. பயணிகளும் பாதசாரிகளும் வந்து தங்குறதுக்கான தங்குமிடமாக இருந்திருக்கு. இதுக்குள்ள போறது அவ்வளோ பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால நான் வெளியில இருந்தே இதை படம் பிடிச்சேங்க. இதுக்குள்ள 2 சிவலிங்கம் இருக்கிறத பார்க்க முடியுது. இதோட அமைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கிய சாலைக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். இதுக்கு பக்கத்துல குளம் எதுவும் வெட்டப்படலை. இந்த இடத்துல பல அறைகள் கொண்ட கட்டிடம் இருந்திருக்குங்க. அது சேதமடைஞ்சு நிறைய கற்கள் தான் இங்க குவிஞ்சு கிடக்கு. தரையில பார்த்தாலும் இங்க சுற்றுச்சுவர் இருந்ததற்கான தடங்களும் இருக்கு. இதை பார்த்தீங்களா, இளந்தாரி கல் மாதிரியா இல்லை? இன்னைக்கு பயணம் ரொம்பவே அர்த்தம் உள்ளதா இருந்ததுங்க. இந்த கோயில் ஒரு பள்ளிக்குள்ள இருக்குங்கிறது எதிர்பாராத ஒண்ணு. ஆனா இந்த இடத்தை நல்லாவே பராமரிக்கிறாங்கன்னு தெரியுது. வரலாற்று எச்சங்களோட முக்கியத்துவத்தை தெரியப்படுத்தி மாணவர்கள் கையில அதை கொடுக்கும்போது அது சரியான இடத்தை நோக்கி நகருங்கிறதுக்கு இந்த இடமும் ஒரு எடுத்துக்காட்டுங்க. நிறைவா பூரிராமுக்கு போனதும் ஒரு சின்ன ஓய்வுக்கு அப்புறம் மாலை வேளையில அங்க ராஜபாட் பல்கலைக்கழகத்துல இருக்கிற அருங்காட்சியகத்துக்கு போயிட்டு இன்னைக்கு பயணத்தை நிறைவு செய்யலாம்னு இருக்கேன். இந்த அருங்காட்சியகத்துக்கு போனதும் என் கண்ணுல முதப்பட்டது ஒரு சிவலிங்கம் தாங்க. இந்த சிவலிங்கம் தான் நம்ம பயணத்தோட தொடக்கத்துல பார்த்த பூரிராம் நகரத்தூன் கோயில் இருக்கிற இடத்துல கிடைச்ச சிவலிங்கம். அந்த இடத்துல ஒரு காலத்துல இருந்த கெமுர் கோயிலை அலங்கரிச்ச இந்த சிவலிங்கம் இப்ப ராஜபாட் பல்கலைக்கழகத்துல இருக்கு. இந்த சிவலிங்கத்தை உத்து பார்த்தீங்கன்னாலும் இதுவும் பனோங்ராங், முவாந்தாங் போன்ற கோயில்களில் இருக்கிற லிங்கத்தோட தோற்ற ஒற்றுமை புரியும். இத்தனை இடத்துல தமிழ் சைவ ஆகம விதிகளின்படி இருக்கிற 3 அடுக்கு சிவலிங்கம் இருக்கிறது வெறும் தற்செயலான நிகழ்வா? நிச்சயமா இல்லைங்க. பல்லவர் காலத்துல இருந்தே தாய்லாந்துல தமிழர் தாக்கம் இருந்ததற்கான சான்றுகள் கிபி 3ஆம் நூற்றாண்டிலேயே கிடைச்சிருக்கு. தெற்கு தாய்லாந்துல கிராபிக்கு பக்கத்துல குளோம்தாம்ல ஒரு பொற்கல்லரோட உரைக்கல் கண்டுபிடிக்கப்பட்டது. இது 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதுல தமிழ் எழுத்துக்கள்ல பெரும்பதன் கல்லுன்னு பொறிக்கப்பட்டிருக்கு. தாய்லாந்து உட்பட தென்கிழக்கு ஆசியா முழுவதுமே பல்லவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஏராளமான கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. குறிப்பா தாய்லாந்துல 100க்கும் மேற்பட்ட பல்லவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் கிடைச்சிருக்குன்னு
அந்த அரசோட நுண்கலைத்துறை அதிகாரப்பூர்வ சான்றுகள் சொல்லுது. பல்லவ எழுத்து முறை தமிழர்களால கண்டுபிடிக்கப்பட்டது. வர்க்க எழுத்துகளோட இருக்கிறதால எந்த மொழியையும் எளிதில் இதை பயன்படுத்தி எழுத முடியும். பல்லவர்களின் ஆதிக்கம் காரணமா கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த எழுத்து முறை இந்த பகுதிகள் முழுவதும் பரவுச்சு. தாய்லாந்தில் இந்த பல்லவ எழுத்து முறையை பயன்படுத்தி பாலி, சமஸ்கிருதம், மான் மற்றும் கெமுர் மொழிகளை எழுதியிருக்காங்க. ரொம்பவே பழமையான பல்லவ எழுத்து கல்வெட்டுகள் குறிப்பாக பூரிராம சுத்தியே கிடைச்சிருக்கு. இதை பற்றின தகவல்களும் இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அங்கோர் காலத்துக்கு முன்னரே சென்லா ராஜ்யத்தை நிறுவன மகேந்திரவர்மனோட சில கல்வெட்டுகள் இங்கே தான் கிடைச்சிருக்கு. இந்த மகேந்திரவர்மனோட இயற்பெயர் சித்ரசேனா. இதில் வியப்பு என்னன்னா, கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் தான் தமிழகத்தில் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். இவருக்கு சித்திரக்கார புலி, மத்த விலாசன், சத்ருமல்லன் இப்படி பல பட்டப்பெயர்களும் இருந்துச்சு. இவ்வளவும் தற்செயலான ஒற்றுமைன்னு உங்களுக்கு தோணுதா? பூரிராம சுத்தி இருக்கிற இந்த மகேந்திரவர்மனுடைய கல்வெட்டுகள் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த கல்வெட்டுகளுக்கும் தமிழகத்தில் பார்க்குற பல்லவ கல்வெட்டுகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறது தான் கூடுதல் சிறப்பு. பூரிராம் மாகாணத்தில் பக்கம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு குகையில் சித்திரசேனா கல்வெட்டு இருக்குங்க. தாம்பெட்டாங் குகையில் இருக்கிற இந்த கல்வெட்டுகள் தமிழக பல்லவ கல்வெட்டுகள் போலவே இருக்கு. உதாரணமாக முதலாம் மகேந்திர பல்லவனோட கல்வெட்டுகளில் பல்லாவரம் குகை கோயில், காஞ்சி கல்வெட்டு மற்றும் திருச்சி குகை கோயிலில் காணப்படுற சிறப்பு பெயரான சித்திரக்கார புலியையும் பூரிராம் சென்லா ராஜ்யத்தோட மகேந்திரவர்மன் கல்வெட்டில் குறிப்பிடப்படுற சித்திரசேனாவோட ஒப்பிட்டு பார்த்தா இது நல்லாவே புரியும். இதே போல சித்திரசேனாவை குறிப்பிடுற பல்லவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் தாய்லாந்தோட உபான் ரச்சதானி மாகாணத்தில் பூமனாய் குகைகளில் ஒரு சிவலிங்க பீடத்திலையும் மேக்காங் நதியோட துணை நதியான முங் நதி கரையிலையும் ஒரு தூணில் பொறிக்கப்பட்டிருக்கு. பல்லவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட துவாராவதி காலத்து வெள்ளி நாணயங்கள் கூட தாய்லாந்தில் கிடைச்சிருக்கு. இவை பெரும்பாலும் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை தான். இந்த நாணயங்களில் சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ துவாராவதி ஸ்வரப்புண்யா, விக்ராந்தா போன்ற சொற்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. பல்லவ எழுத்து முறை தென்கிழக்கு ஆசியாவில் ஏற்படுத்தின தாக்கத்தை ஒரு தனி ஆய்வாகவே செய்யலாங்க. அவ்வளவு சான்றுகளும் தரவுகளும் இருக்கு. இந்த அருங்காட்சியகத்தில் நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்குங்க. காட்சிப்படுத்தியது போக நிறைய சுவடிகளை பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு பார்க்க முடிஞ்சுது. அகலாய்வில் கிடைச்ச சங்கு வளையல்கள், இண்டோ பசிபிக் மணிகள் மற்றும் கண்ணாடி மணிகளையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதே போல தாய்லாந்து முழுக்க கிடைச்ச மணிகளை பேங்காக் அருங்காட்சியகத்திலையும் பார்த்துருக்கேங்க. எந்த அருங்காட்சியகத்துக்கு போனாலும் இது மாதிரியான மணிகளை நிறைய காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இது பெரும்பாலும் அரிக்கமேட்டில் செய்யப்பட்டு தமிழ் வணிகர்கள் கடல் கடந்து கொண்டு வந்து வணிகம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதுதாங்க உண்மை. உலகின் முதல் இண்டோ பசிபிக் மணிகள் தயாரிப்பு மையமாக இருந்தது அரிக்கமேடு தான். அமெரிக்க அறிஞர் பீட்டர் பிரான்சிஸ் ஜூனியர் இதை பற்றி சிறப்பான ஆய்வுகள் செஞ்சு அரிக்கமேட்டு மணிகள் மாலி முதல் பாலி வர பரவலாக கிடைக்குதுன்னு சொன்னார். அதாவது ஆப்பிரிக்க கண்டம் தொடங்கி தென்கிழக்கு ஆசியா, கொரியா, சீனா இப்படி பரவலாக பல்லாயிரக்கணக்கான மணிகள் கிடைச்சிருக்கு. பீட்டர் பிரான்சிஸ் ஜூனியர் அவர்களோட ஆய்வில் அரிக்கமேடு தான் உலகின் முதல் இண்டோ பசிபிக் தயாரிப்பு மையம்னு சொன்னதோட இங்கே கிமு 300களில் இருந்தே மணிகள் தயாரிக்கப்பட்டு வருதுன்னு சொல்றாரு. இதை பற்றி டாலமியோட குறிப்புகளும் சொல்லுது. அதில் டாலமி இந்த மணிகளை வியாபாரம் பண்ண ஏதுவா அந்த காலத்தில் ஒரு ரோமானிய குடியிருப்பு கூட இங்கே அமைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்றாரு. மணி கிராமம்ங்கிற தமிழ் வணிக குழு இந்த மணிகளை தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வியாபாரம் பண்ணாங்கன்னு பல அறிஞர்களும் சொல்றாங்க. இந்த மணி கிராமத்தார் தாய்லாந்து தக்வாப்பா பகுதியில் ஒரு குடியிருப்பையே உருவாக்கி இந்த பகுதியோட ஒரு மேம்பட்ட வர்த்தக உறவை உருவாக்கி இருந்ததுக்கு சான்றுகள் இருக்குங்க.
தக்வாப்பால ஒரு விஷ்ணு சிலையும் அதோட தமிழ் கல்வெட்டு பொறிக்கப்பட்ட ஒரு பாறையையும் கண்டுபிடிச்சாங்க. இந்த கல்வெட்டு 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் கல்வெட்டு. வாங்க இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். வர்மனுக்கு மான்தான் நங்கூருடையான் தொட்ட குலம் பேர் ஸ்ரீ அவனிநாரணம் மணிகிராமத்தார்க்கும் சேனாமுகத்தார்க்கும் அபதார்க்கும் அடைக்கலம். இந்த கல்வெட்டோட சில எழுத்துக்கள் சேதப்பட்டு முழுமையா கிடைக்காட்டினாலும் இந்த முக்கியமான கருப்பொருள் தெளிவாகவே இருக்கு. இதில் மன்னனோட பெயர் முழுமையா இல்லை, எவர் மன்னன்னு சொல்லுது. அந்த பெயரோட தொடக்கம் சேதமாகி இருக்கு. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, வர்மனின் காலத்துல நங்கூரடையான்கிறவர்னால வெட்டப்பட்ட ஸ்ரீ அவனிநாரணம் அப்படிங்கிற குலம் மணிகிராமத்தார், சேனாமுகத்தார் மற்றும் அபதார்களுடைய பொறுப்புல விடப்படுதுன்னு சொல்லுது. இதுல சேனாமுகத்தாருங்கிறது படை வீரர்கள் கொண்ட ஒரு குழுனும் அவர்கள் இந்த வணிகர்களோட பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் சில கருத்துக்கள் சொல்லப்படுது. கடல் கடந்து பயணிச்ச அரிக்கமேட்டோட பண்டைய மணிகள் முதல் பல்லவ எழுத்து முறை, கெமுர் பேரரசோட கோயில்கள் மற்றும் தர்மசாலைகள் வரை தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள தமிழர்களோட தடம், கல், வர்த்தகம் மற்றும் பகிரப்பட்ட கலாச்சாரத்தில் எழுதப்பட்டிருக்குங்க. 2000 ஆண்டுகளுக்கும் மேலா தமிழ் வணிகர்கள், துறவிகள் மற்றும் கைவினைஞர்கள் கடல் கடந்து தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் மற்றும் அதற்கும் அப்பால தங்களோட முத்திரைகளை பதிச்சிருக்காங்க. இந்த பிணைப்பு வெறும் வரலாறு மட்டும் இல்லைங்க, நம்பிக்கை, வர்த்தகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தோட அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு நீண்ட கால நட்பு. இன்னைக்கும் நாம இந்த தடங்கள் வழியா கடந்து செல்லும்போது பாரம்பரியம் மற்றும் உறவின் காலமற்ற பயணத்துல தமிழகத்தையும் தென்கிழக்கு ஆசியாவையும் இணைக்கும் சுவடுகளை பின்தொடர முடியும். என்னோட இன்னைக்கு பயணிச்சதை நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். சீக்கிரமே வேற ஒரு இடத்துல இருந்து நம்ம வரலாற்று தேடலை தொடருவோம். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட தொடர்ச்சியான பதிவுகளை பாருங்க. உங்க நண்பர்கள் மற்றும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் இதை பகிருங்க.